அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்துக்கு நேராக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஒரு குடும்பமாய் கூடி உம்முடைய பாதப்படியில் அமரும்படியாக நீங்க எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 பயனளிக்கிற வகையில இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய ஆலயத்தின் ஆயர் அவர்களுக்கும் துணை ஆயர் அவர்களுக்கும் பொருளர், செயலர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர் யாவருக்கும் சபை குடும்பத்தினர் யாவருக்கும் என்னுடைய நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு முன்பதாக நம்ம செல்வதற்கு முன்பதாக ஒரு கேள்வியோடு கூட நான் இந்த காரியத்தை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் பிரயாணம் பண்ணியிருக்கீங்களா? இது என்ன கேள்வி? சர்ச்சுக்கே நாங்கள் பிரயாணம் பண்ணி தான் வந்தோம் அப்படின்னு மனசில் யோசிக்கிறீங்களோ? பிரயாணம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரயாணம் என்பது ஒரு அன்றாட வாழ்க்கையில் நம்ம நடக்கிற ஒரு காரியமானது தான் பிரயாணமானது. அந்த பிரயாணமானது ஒருவேளை நம்ம தனிமையில் பிரயாணிக்கலாம். வேலைக்கு செல்லும் பொழுதோ இல்லை ஏதாவது இடங்களுக்கு செல்லும் போது சில நேரங்களில் தனியாக நம்ம பிரயாணிக்கிற சூழ்நிலை ஏற்படும். சில நேரங்களில் நமக்கு தெரிந்தவர்களோட இல்லை நம்ம குடும்பத்தினரோட சேர்ந்தும் பயணிப்போம் நம்ம. ஆனால் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, கரெக்டுங்களா? தனியாக நம்ம ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுவதற்கும் நமக்கு தெரிந்த நண்பர்களோட இல்லை குடும்பத்தினரோட சேர்ந்து பிரயாணம் பண்ணுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம தனியாக பிரயாணம் பண்ணுறத சில பேர் விரும்புவாங்க, ஆனால் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு துணைக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா தனியாக பிரயாணம் பண்ணும்போது பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் காரெல்லாம் டிரைவ் பண்ணாங்கன்னா தூக்கம் வந்துடும். சில நேரங்களில் ரொம்ப சோர்வாக இருக்கும், போர் அடிக்கும். அப்போ யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பேசிக்கிட்டே போகிறதுக்கு நிறைய காரியங்களை நம்ம உரையாடி கொண்டு செல்வதற்கு பிரயாணம் என்பது யாராவது ஒருத்தவங்க நமக்கு கூட இருக்கும் பொழுது நல்லா இருக்கும். அப்போது உலக பிரகாரமாக நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய சொந்தங்களாகட்டும், குடும்பத்தினர்களாகட்டும், இல்லை உறவினர்கள், இல்லை நண்பர்கள், யாராவது ஒருத்தவங்க நம்மளுடைய பிரயாணத்தில் கூட இருக்கும் போதே நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ன்றப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட, கடவுள் நம்மளோடு கூட பிரயாணம் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறோமா? கண்டிப்பாக பிரயாணத்துக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சாமி, நாங்கள் வெளியில் போகிறோம், எங்களுக்கு வாகனத்துக்கு முன்னும் பின்னுமாக இருங்க, எங்கள் கூட இருங்க, தேவதூதர்களை அனுப்புங்க, கண்டிப்பாக கேட்போம். என்னைக்காவது கடவுளே நீங்கள் என் கூட வாங்க, என் பக்கத்தில் உட்காந்து என் கூட பிரயாணம் பண்ணுங்க நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அப்படி கேட்டு ஆண்டவர் நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம கூட பிரயாணம் பண்ணால் அது எப்படி இருக்கும்? அந்த காரியங்களை குறித்து தான் நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பின் கீழே இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னா, உயிர்த்த ஆண்டவர் நமது உடன் பயணி. உயிர்த்த ஆண்டவர் நமது உடன் பயணி. தி ரிசன் லார்ட் ஆர் கோ டிராவலர். உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இது 3வது ஞாயிற்றுக்கிழமை. இன்னமும் நம்ம எதை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கணும்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு எந்த வகையிலெல்லாம் நம்ம கூட இருந்து நமக்கு உதவியாக இருக்கிறார் என்ற காரியங்களை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட உயிர்த்த ஆண்டவர் நம்மளோடு கூட சேர்ந்து உணவு அளிக்கிற ஒரு ஆண்டவரா, உணவு உட்கொள்கிற ஆண்டவரா நம்ம பார்த்திருப்போம். இந்த நாளிலும் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், உயிர்த்த ஆண்டவர் நம்மளோடு கூட பிரயாணிக்கிற ஒரு உடன் பயணியாக நம்ம பார்க்க போகிறோம். பிரயாணம் என்று சொல்லும் பொழுது நம்ம டிராவல் பண்ற அந்த காரியத்தை நம்ம யோசிக்காம, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம் தானே. நம்ம வாழ்க்கையில அநேக பாதைகள் இருக்கிறது, நிறைய கரடு முரடான பாதைகள் இருக்கிறது, ரொம்ப சுமூகமாக போகிற பாதைகள் இருக்கிறது, மேடு பள்ளம், இது எல்லாம் கலந்து தான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும். அப்போது இப்படியான வாழ்க்கை என்ற பிரயாணத்தை குறித்து தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையாகிய பயணத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட நம்மளை கைட் பண்ணி நம்ம கூடயே நம்ம கூட பிரயாணிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற காரியத்தை குறித்து தான் இந்த நாளில் கூட நம்ம
தியானிக்க போறோம். அந்த காரியத்திற்காக நம்ம வாசிக்க கேட்ட அந்த 3 வேத பாடங்கள்ல இருந்து 3 தலைப்பின் கீழாக நம்ம இந்த நாளில் தியானிக்க போறோம். முதலாவதாக பயணத்தை வழிநடத்தும் ஆண்டவர். முதலாவது பயணத்தை வழிநடத்தும் ஆண்டவர். யாத்ராகமும் 33வது அதிகாரம் 12 16வது வசனம் வரைக்கும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம வாசித்திருப்போம். அதுல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது? ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுல. யாரை பத்தி? யாத்ராகமம் 33வது அதிகாரத்துல மோசேவை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான். மோசேன்னு நமக்கு வந்துட்டாலே அவரோட எல்லா சம்பவங்களும் நமக்கு ரொம்பவும் தெரிந்த ஒரு காரியம்தான். இந்த காரியமானது மோசேவுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான், உரையாடல் தான் இந்த 33வது அதிகாரம் 12 16 வசனங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசேக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. என்ன பொறுப்பு கொடுக்குறாருங்க? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போனோம் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு. மோசே கொடுத்த உடனே என்ன பண்றாரு? அவரு ஏற்றுக்கொள்ளலை. நிறைய காரியங்களை சொல்கிறாரு. என்னால் முடியாது, நான் நாவு உள்ளவன், எனக்கு திக்கும், என்னால் பேச முடியாது, நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறாரு. ஆனாலும் கடவுள் என்ன பண்ணிட்டாரு? நீ போகணும், உனக்கு நான் என்ன பண்ணுறேன், துணையாக உனக்கு ஆள் கூட நான் ரெடி பண்ணுறேன், ஆனால் நீ தான் போகணுன்னு என்ன பண்ணிட்டாரு? ஒரு பொறுப்பை மோசேக்கு கொடுத்துட்டாரு. இப்போ பிரயாணத்தை அவங்க இன்னும் தொடங்க போகிறாங்க. 33வது அதிகாரத்தின்படி இன்னும் அவங்க பிரயாணத்தை தொடங்க போகிற அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த பிரயாணமானது ரொம்ப சாதாரண பிரயாணமா? கண்டிப்பாக கிடையாது. அந்த பிரயாணமானது சாதாரண பிரயாணம் இல்லை, மிகவும் கடினமான, சவாலான, சில நேரத்தில் ஆபத்தான வனாந்திர பயணம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது எப்படி இருக்காது? ஈஸியான ஒரு பிரயாணமா, ரொம்ப சுமூகமாக இங்கே ஏறணுமா அங்கே இறங்கணுமான்ற பிரயாணம் கிடையாது. அப்போ வனாந்திர பிரயாணமானது மிகவும் சவாலான, ஆபத்தான ஒரு பிரயாணமாக இருந்தது. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேவுக்கும் தெரியும், கடவுள் எங்கே கொண்டு போய் அவங்கள விட போகிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் நம்மளை விட போகிறாருன்ற அந்த ப்ராமிஸ் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. கடவுள் எப்படியாவது நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு தெரியும். ஆனாலும் அந்த பிரயாணமானது அவங்களுக்கு சுலபமாய் இருக்காது என்பதையும் அவர் அறிந்திருந்தார், மோசே அறிந்திருந்தார். அதனால மோசே என்ன பண்றாருன்னா, இதுவே நம்மளா இருந்தோம்னா, இப்படி ஒரு கடினமான பிரயாணத்தை நம்ம முன்னாடி நமக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம பயப்படுவோம். ஐயோ, எப்படி நான் இந்த பிரயாணத்தை மேற்கொள்ள போறேன்னு எனக்கு தெரியலையே நம்ம பயப்படுவோம். அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பிரயாணம் எனக்கு எப்படி இருக்குமோ தெரியல சாமின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் மோசே என்ன பண்ணுறாருன்னா, அதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. நீங்கள் என் கூட வரலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். எடுத்தவங்க வாசிங்க 15வது வசனம். யாத்ராகமம் 33:15. உம்முடைய சமூகம் என்னோட செல்லாமல் போனால் எங்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? அந்த பிரயாணத்தில் எங்களை வழி நடத்தவே வேண்டாம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், கானான் தேசமே வேண்டாம். ஆனால் நீங்கள் எங்கள் கூட வந்தாலொழிய நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? அந்த பிரயாணத்தை தொடங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தில் எக்ஸாக்டாக அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு மோசே அப்படின்னு பார்த்தோன்னா, வாக்குத்தத்தமான ஒரு கானான் தேசம் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்குதா, அதை கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை கொடுக்குற கடவுள் எங்கள் கூட இல்லைன்னா எங்களுக்கு என்ன தேவையில்லை? அந்த ஆசீர்வாதம் தேவையில்லை. அப்படியே கிடைச்சாலும் அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கும்? ஒரு எம்டினஸ் இருக்கும். கடவுள் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னா அதில் அந்த எம்டினஸ் எனக்கு தேவையில்லை. அது சுத்தமாக ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி வராவிட்டால் நான் என்ன பண்ண மாட்டேன்? அந்த பிரயாணத்தை நான் தொடங்குவதே எனக்கு மிகவும் கஷ்டம், நீங்கள் என் கூட வரணும் சாமி அப்படின்னு கேட்குறாரு. இதில் எக்ஸாக்டாக நம்ம அந்த வார்த்தை என் சமூகம், உம்முடைய சமூகம், அந்த சமூகம் அப்படின்ற வார்த்தையை எபிரேய மொழியில் நம்ம பார்க்கும்போது பானிம் அப்படின்னா என்னன்னா முகம் என்று அர்த்தம். சமூகம் அப்படின்னு சொல்லும் போது முகம் என்று அர்த்தம். அவர் எபிரேய மொழியில் என்ன கேட்குறாருன்னா,
ப்ரெசன்ஸ்ன்னு இருக்கும் இங்கிலீஷில், தமிழில் நமக்கு வந்து சமூகம்னு கொடுத்துருக்கு. எபிரேய மொழியில் முகம் அப்படின்னா கூட ஒருத்தவங்க இருக்கிறதுக்கும் ஒருத்தவங்களோட முகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய பேரோட ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம கூட இருக்கிறவங்க இல்லாதவங்க அவங்க என் கூடயே இருக்கிறாங்க அப்படின்ற அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அவங்களுடைய முகத்தை பார்க்க முடியலன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ஒரு வெறுமை காணப்படும். அப்போது மோசே இங்கே என்ன கேட்குறாருன்னா, உம்முடைய சமூகம் எனக்கு வேணும்னு கேட்குறது என்னன்னா, நான் உங்களுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கணும். நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் கடவுளுடைய முகத்தை வந்து நேரடியாக அவருடைய அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியல அப்படின்னாலும், உம்முடைய முகம் எனக்கு நான் தெரிந்து கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இதையெல்லாம் கேட்கும் பொழுது தான் 14வது வசனம் வாசிங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல வாக்குரைக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது அவருடைய முகம் யாருக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கும்? மோசேக்கு முன்பாக சென்ற அதே முகம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நமக்கு முன்பாக செல்லும் அப்படின்றத தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு வாக்குரைக்கிறாரு. நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம், ஐயோ எனக்கு இந்த பாதை இந்த வழி வந்து சரியாகவே இல்லையே அப்படின்னு யோசிப்போம். அப்படியே சரியாகவும் இருந்தாலும் என்னுடைய டெஸ்டினேஷன் என்னுடைய இலக்கு என்னவா இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே போய் சேர்ந்துட்டா போதும். ஆனால் அந்த பிரயாணத்தில் என் கூட யார் இருக்கிறான்றதை பற்றி நம்ம கவலைப்படுகிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வாக்குத்தத்தம் செய்கிறாருன்னா, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறத காட்டிலும் உனக்கு முன்னாடி போய் நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னுடைய பாதையை சரி செய்ய போகிறேன். ஒருவேளை அது கோணலாக இருந்தா, ஒருவேளை அது கரடு முரடாக இருந்தா, உனக்கு முன்பாக சென்று உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையாகி இந்த பிரயாணத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய வேதனைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இன்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ எங்கே வரப்போகிற? நம்மலாம் எங்கே போக போகிறோம்? ஆண்டவர் நமக்கு முன்னாடி வழியை அப்படி ரெடி பண்ணிகிட்டே போவார். நம்ம அவர் பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணி போக போகிறோம். எவ்வளோ ஆசீர்வாதமான காரியம் இல்லை அது? மோசே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டார். கூப்பிட்டுட்டு போவாருன்னு தெரியும். கண்டிப்பாக என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்பது மோசேக்கு தெரியும். அது நமக்கும் தெரியும். வாசித்திருக்கிறோம். நம்ம சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்ட போதிலும் ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? போஷிக்கிற ஆண்டவராக தான் இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அது எல்லாவற்றிற்கும் காரணம் என்னன்னா, மோசே அந்த இடத்துல கேட்ட அந்த காரியம், நீங்கள் என் கூட வரலை, உம்முடைய சமூகம் உம்முடைய முகம் எனக்கு தெரியலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? எங்களை தயவு செஞ்சு நீங்கள் அனுப்பாதீங்க. நீங்கள் இல்லாத ஆசீர்வாதம் எங்களுக்கு ஒரு வெறுமையான ஆசீர்வாதம்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த நாளிலும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்கு இருந்தாலும் முதலாவது யாரை நம்ம நிறுத்தணும்? ஆண்டவர். நம்ம நிறுத்தும் போது ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? நமக்கு முன்னாடி நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்கும் அவர் முன்னாடி நின்று நம்மளை வழி நடத்துவார். அடுத்ததான் நம்ம பார்த்தோன்னா 2வது காரியம், பயணத்தில் நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். பயணத்தில் நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 1-11 வசனங்கள் எடுத்து வைத்து கொள்ளலாம். இந்த இடத்துல நம்ம யாரை குறித்து பார்க்கிறோன்னா, பவுலை குறித்து நம்ம பார்க்கிறதை நம்ம வாசிக்கும் போது நம்ம கவனிச்சிருப்போம். பவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1வது வசனத்திலேயே நம்ம என்ன பார்க்குறோன்னா, பவுல் என்பவர் என்ன பண்ணுறாரு? அத்தேனே பட்டணத்தை விட்டு எங்கே போகிறாரு? கொரிந்து பட்டணத்துக்கு வராரு. அவர் வர நேரத்தில் என்னன்னா, ரோமாபுரியில் இருந்த யூதர்களை எல்லாம் கிலவுதிராயன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நாட்டை விட்டு போக சொல்லி எல்லாரும் வெளியில் போய்கிட்டு இருக்க ஒரு காரியத்தை அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் போகிறாங்க? ஏன் யூதர்களை எல்லாம் கிலவுதிராயன் வந்து ரோமாபுரியை விட்டு ஏன் அனுப்புகிறாரு? நம்ம பார்க்கும்போது வரலாற்று பின்னணிகளை பார்த்தோம் அப்படின்னா, அது வரைக்கும் ரோமர்கள் கிட்ட தான் யார் இருக்கிறாங்கன்னா, யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் திடீரென்று அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, யூதர்களில் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் என்று 2 பிரிவுகள் இருந்தது. அந்த 2 பிரிவுகளுக்கும் நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய சண்டை, நிறைய பிரச்சனை. நான் கிறிஸ்தவன், நீங்கள் என்ன பண்ணலை? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்ற ஒரு
பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது யூதர்களுக்கு மத்தியில். இதை பார்த்து அந்த ரோமாபுரிக்கு என்ன பிரச்சனைனா, இப்படி இவங்க சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா அது மற்ற எல்லா பட்டணத்துக்கும் எப்படி இருக்கும், ரொம்பவும் கடினமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால என்ன பண்ணுறாருன்னா, யூதர்களை நீங்கள் சண்டை போடுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் சில யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டணத்தை விட்டு போயிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யூதர்கள் இருக்கிறாங்க. அதில் அங்கே இருந்தவங்க தான் யாருன்னா, இத்தாலியாவிலிருந்து வந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும். அவங்க என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாங்க, கூடார தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து பவுலுக்கும் கூடார தொழில் தெரிந்திருந்ததுனால அவரும் என்ன பண்ணுறாரு, அவங்களோடு கூட சேர்ந்து அந்த கூடார தொழில் செய்கிறதை பார்க்க முடிகிறது. அங்கே அவர் கூடார தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியல, ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியல. அதனால என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாள் தோறும் அவர் என்ன பண்ணுறாரு, சில இடங்களுக்கு சென்று ஆண்டவரை குறித்து சம்பாஷணை செய்து கொண்டிருந்தார் அப்படின்ட்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது உடனே என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் யார்கிட்டனா போயிட்டு டக்குன்னு கடவுளை பற்றி சொல்ல முடியுங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது கடவுளை பற்றி சொல்லணும்னா. அப்போ அதே போல தான் அந்த டைம்லேயும் பவுலானவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும் போது யாருமே அவரை வரவேற்கல. அவரை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து நிற்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எடுத்தவங்க வாசிங்க, அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 6வது வசனம். போதுங்க ஐயா. இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, பவுலை எதிர்த்து நின்றவர்கள் கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய ரத்தப்பழி இனிமேல் என்ன பண்ண போகிறது இல்லை, என் மேலே இருக்க போகிறதில்ல, நான் சுத்தமானவனாக இருக்கிறேன். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா புறச்சாதியார்கள் கிட்ட போயிட்டு நான் ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன எதிர்த்து என்னை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறபடியினால நான் உங்ககிட்ட நான் இருக்கலை அப்படின்னு சொல்லி கிளம்பி என்ன பண்ணுறாருன்னா யுஸ்து என்பவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல அவர் யாரை சந்திக்கிறாருன்னா, ஜப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவரை சந்திக்கிறார். அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்பு என்பவர் தேவனை விசுவாசித்தவராய் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கொரிந்தியர்ல இருந்த நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவரை விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றவர்களாய் இருந்தாங்க. அப்போ கொரிந்து பட்டணத்துல கொரிந்தியர்கள் அநேகர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவரை விசுவாசித்து இருக்கிறாங்க. ஆனா யூதர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அதை சொன்ன பவுலையும் என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து அவரை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் யார் இருக்கிறாருன்னா பவுல் இருக்கிறாரு. கொரிந்து பட்டணம் அவருக்கு தெரியாது. முதல் முறையாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு. ஒரு குழப்பமான சூழ்நிலை. போனதுக்கப்புறமா அவரால் என்ன பண்ண முடியல, அவங்க இருக்க முடியல. ஏன்னா யாரும் அவரை அவர் சொல்கிறத கேட்கல, அவரை வரவேற்கலை. அவருக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவருடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும் என்பதை நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். தெரியாத ஒரு இடத்துல யாரையுமே தெரியல, அப்படியே போய் பேசினாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க எதிர்த்து நிற்கும் பொழுது அவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில தான் யார் இருக்கிறதுனா பவுல் இருக்கிறாரு. எடுத்தவங்க அப்படியே வாசிங்க, 9வது வசனமும் 10வது வசனமும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மௌனமாயிராதே, பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதையும் தாண்டி என்ன சொல்றாரு, ஒரு தீங்கும் உனக்கு அணுகாது, யாரும் உன் மீது கை போடுவதில்லை அப்படின்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா பவுலை கொரிந்து பட்டணத்திலிருந்து வேற ஒரு பட்டணத்துக்கு அவரால் கூட்டிட்டு போயிருக்க முடியும். பிரச்சனை வேணாம்ப்பா உனக்கு, நீ என்ன பண்ணு, அந்த பட்டணம் வேண்டாம், நீ வேற பட்டணத்துக்கு போன்னு அவரால் என்ன பண்ணியிருக்க முடியும், பட்டணத்தை மாற்றி இருக்க முடியும் இல்லையா? சூழ்நிலையை மாற்றுறதுக்கும் யாரால முடியும், ஆண்டவரால் முடியும். உன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள தான் நான் என்ன பண்ணுறேன், அமைதியாக இருக்க நான் வைக்கிறேன்னு சொல்லி பட்டணத்தை மாற்றலைனாலும் அந்த சூழ்நிலையும் அந்த மக்களையும் மாற்றுவதற்கு யாருக்கு வல்லமை உண்டு,
ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஆனா இந்த 2 காரியத்தையும் பண்ணாம மாறாக ஆண்டவர் என்ன காரியத்தை பண்றாரு? நீ எங்கேயும் போவாத, அங்கேயே இரு, நான் என்ன பண்ண போறேன்? உன் கூட இருக்க போறேன். யாரெல்லாம் உன்னை எதிர்த்து பேசினாங்களோ அவங்க யாருமே உன் மேல கை போடுவதில்லை, ஒரு தீங்கும் உனக்கு வராதுன்னு சொல்றாரு. அதே வாக்குறுதியை தான் நமக்கு ஆண்டவர் இந்த நாள்ல கொடுக்கிறாரு. ஒருவேளை நம்மளுடைய மனசுல, ஐயோ இது நான் சூஸ் பண்ண ஒரு விஷயம் கிடையாது, நான் இதை தெரிந்தெடுக்கவே இல்லையே, இந்த பாதை எனக்கு எப்படி வந்துச்சுன்னே புரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை அது வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், எனக்கு பிடிக்காத இந்த வேலையில நான் ஏன் இருக்கனே புரியலையே அப்படின்னு இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம், ஐயோ எனக்கு ஏன் இந்த உறவு எனக்கு இருக்குது, இந்த உறவுல ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இது எப்போ மாறும் அப்படின்ற குழப்பங்கள் நமக்கு இருக்கலாம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் மாற்றி தாங்கன்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். வேலை பிடிக்கலையா? உடனே இந்த வேலை எனக்கு வேணாம், வேற வேலை வேணும். செய்வோமா செய்ய மாட்டோமா? இந்த வீடு பிடிக்கலையா? இந்த வீடு வேணாம், வீட்டு மேலே பழிய போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? இந்த வீட்டில் எதுவுமே சரியில்லை, இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணிடணும்? நான் வேற வீட்டுக்கு போயிடணும். ஐயோ இந்த உறவு எனக்கு பிடிக்கலையா? அந்த உறவை முறித்து கொள்வதற்கு என்ன வழி இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? தேட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, நீ அங்கேயே இரு, நீ எந்த வேலையில் இருக்கிறியோ அந்த வேலையில் இரு, என்ன உறவில் இருக்கிறியோ அந்த உறவில் இரு, எந்த வீட்டில் இருக்கியோ அங்கேயே இரு, நான் என்ன பண்ண போகிறேன்? உன் கூட இருந்து எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடிக்கு உன்னுடைய சூழ்நிலையை நான் மாற்ற போகிறேன். சூழ்நிலையை மாற்றுவதற்கும் ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கும் பொழுது தானாக சூழ்நிலை மாறுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தவங்க வந்து உனக்கு இது சரியில்லையா, நீ மாறிடு அப்படின்னு சொல்கிறதுக்கும், கூடவே ஒருத்தவங்க இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி அந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாக மாற்றுறதுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா? அப்போது ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு நீங்கள் அங்கேயே இருங்க, பிரச்சனையாக இருக்கா பரவாயில்ல, நீங்கள் இருங்க, நான் எங்கே வரப்போகிறேன்? உங்ககிட்ட பயப்படாமல் நீங்கள் இருங்க, நான் உன்கிட்ட வந்து உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் உன் கூடவே இருந்து என்ன பண்ண போகிறேன்? சரி செய்ய போகிறேன். அப்படியாக தேவன் இந்த இடத்துல பவுலினுடைய வாழ்க்கையின் மூலமாக எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து உடனே அதிலிருந்து நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு அதை மாற்றுங்கன்னு கேட்காம, சாமி நான் இருக்கிறேன், அந்த சூழ்நிலையை நீங்கள் என் கூட இருந்து என்ன பண்ணி கொடுங்க, எனக்கு சுமூகமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையான இடத்துல நம்ம இருந்தாலும், அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடிக்கு யாரும் நம்ம மேலே கை போட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். அப்படி நம்மளை பாதுகாத்து நம்ம கூடவே இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சூழ்நிலையை மாற்றி தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா, மூன்றாவதாக பயணத்தில் உடனிருக்கும் ஆண்டவர். பயணத்தில் உடனிருக்கும் ஆண்டவர். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், லூக்கா 24வது அதிகாரம் 13 33 வசனங்கள் வரைக்கும். இதுதான் நம்ம வந்து தலைப்பில் நம்ம பார்த்த அந்த எக்ஸாக்ட் கோ டிராவலர், உடன் பயணியா இந்த இடத்துல யார் இருக்கிறாருன்னா இயேசுவானவர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ரிசரக்ஷன் நடந்து, உயிர்த்தெழுதல் நடந்து அன்றைய தினமே என்ன பண்ணுறாங்க? அந்த 2 பேர் பிரயாணம் பண்ணி எருசலேமை விட்டு எங்கே போகிறாங்க? எம்மாவுக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இவங்களை வந்து எம்மாவு சீடர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம சாதா தமிழ் நம்மளோட டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது 2 பேருன்னு இருக்கும். திருவிவிலியம் மற்ற டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்பொழுது எம்மாவு சீடர்கள் 2 பேர் போனாங்க அப்படின்ட்டு தான் இருக்கும். ஏன் அவங்கள சீடர்கள்னு சொல்கிறாங்கன்னா, இயேசுவை பின்பற்றினவர்களில் அவங்களும் இருவர்கள். 12 டிசைபிள்ஸ் இல்லாமல் 70 பேர் அனுப்புனார் தெரியுங்களா கடவுள். அதில் கூட இவங்க 2 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வரலாற்று பின்னணி அவங்க 2 பேரை குறிப்பிடுகிறது. அதனால தான் இயேசுவை பின்பற்றினதுனால அவர்களை சீடர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. இப்போ எருசலேமை விட்டு அவங்க எம்மாவுக்கு நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? பேசிட்டு நடந்த காரியங்களை குறித்து அவங்க பேசி கொண்டு செல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எடுத்தவங்க வாசிங்க 17வது வசனம், லூக்கா 24:17. துக்கமுகமாய் நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன் அவங்க சோகமா இருக்கிறாங்க? அப்படியே நம்ம 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இஸ்ரவேலை வாசிங்க 21வது வசனம்.
இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நாங்கள் நம்பி ஒருத்தவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? மறித்துட்டாரு. மறிச்சவரை அடக்கம் பண்ண இடத்துல என்ன பண்ணலை? எல்லாரும் போனாங்க. கல் புரட்டி இருந்துச்சு, வெறும் சீலைகள் மட்டும்தான் இருந்தது. அவரை காணோன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணலை, ஒன்றும் புரியலைன்ட்டு தான் பேசிட்டு அவங்க போகிறாங்க. அப்போது ஒரு நம்பிக்கையோடு இருந்தவங்களுடைய வாழ்க்கை இப்போ எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்பிக்கை இழந்த ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு அவ்வளவு விசுவாசமாக அவர்களை பின்பற்றி கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? ஏமாற்றம் வந்து விட்டது, குழப்பம் வந்து விட்டது. அவங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் போய் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் அந்த இருவரும் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பிரயாணத்தின் போது யார் அவங்க கிட்ட வராங்க? இயேசுவானவர் வரார். இயேசுவானவர் வரும்பொழுது அவங்களுக்கு இது இயேசு கிறிஸ்து அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசுவானவரும் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் வரும்பொழுது அவருடைய அந்த பழைய சாயலில் வராமல், அதாவது அந்த மனுஷிக சாயலில் வராமல் தெய்வீக சாயலில் வருகிறதுனால அவருடைய சீடர்கள் கூட அநேக இடத்துல அவரை கண்டுபிடிக்க முடியல. இது அவர் பேசினதுக்கு அப்புறம், அவருடைய செய்கிற செய்கைகளுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓ இது நம்ம இயேசுவானவர் அப்படின்றத புரிந்து கொள்கிறார்கள். அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்ட என்ன பண்ணுறாரு, சீடர்களோட இயேசுவானவர் பேசி நடந்து செல்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது இயேசுவானவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல் காரியம் அவங்க கூட அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாரு, முதலாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அவர் வேத வாக்கியங்களை அவங்களுக்கு வியாக்கியானம் பண்ணி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அது வரைக்கும் எடுத்த உடனே அவங்களுக்கு நீங்கள் இப்படி பேசாதீங்க, கடவுள் இப்படி தானே உயிர் தெழுந்தாருன்னு வேத வாக்கியங்களை அவங்களுக்கு சொல்லாமல் பொறுமையாக அவங்க சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு, செவி கொடுத்து கேட்கிறார். அப்போ எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும், குழப்பமான சூழ்நிலையா இருந்தாலும், ஏமாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும், நம்மளுடைய பிரச்சனைகளை முதலாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார், செவி கொடுத்து கேட்பார். கேட்கிற ஆண்டவர், கேட்டுட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதற்கான தீர்வை கொடுப்பார். அப்படி அவங்களுக்கு எல்லா வேத வாக்கியங்களையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க ராத்திரி ஆயிடுச்சு, நீங்கள் எங்கள் கூடயே என்ன பண்ணுங்கள், பந்தி இருக்கும்படி அவங்க வேண்டிக் கொள்ளுகிறதுனால பந்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவர் வெளிப்படுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. நீங்கள் எப்பயாவது யோசித்திருக்கீங்களா, இல்லை இந்த வசனத்தை படிக்கும்பொழுது ஏன் அவர் அந்த வசனம் தொடங்கும் போதே இருக்கும் எத்தனை மைல் தூரம் அவங்க நடந்து போனாங்கன்ட்டுன்னு, 7 அல்லது 8 மைல் தூரம் நடந்து போனாங்க அப்படின்னு இருக்கு. அப்ராக்சிமேட்டாக 11 to 13 கிலோமீட்டர்ஸ், 11லேருந்து 13 கிலோமீட்டர் தூரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நடந்து பிரயாணம் பண்ணுறாங்க. அதை நடந்து போகிற பாதையில் எங்கேயுமே ஆண்டவர் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நான் தான் கிறிஸ்து அப்படின்ட்டுன்னு வெளிப்படுத்தலை. போயிட்டு அவங்க அந்த எம்மாவூவில் போய் தங்குனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரை வெளிப்படுத்துகிறார். ஏன் அதை அவர் நடந்து போகும்போதே செய்யலை? யோசித்திருக்கீங்களா? 13 கிலோமீட்டர் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, பைக்கில் போகிறது ஸ்பீடாக போயிடலாம், நடந்து போகும்போது ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளோ தூரம் நடந்து போகும்போது வெளிப்படுத்தாத ஆண்டவர் எம்மாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் என்றால், ஆண்டவரை என்ன பண்ணுறாரு, நம்ம கூட பிரயாணம் பண்ண விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் பாதியிலேயே வெளிப்படுத்தி இருந்தா அங்கே என்ன ஆயிருக்கும், அவங்களுடைய அந்த பிரயாணமானது ஸ்டாப் ஆகிருக்கும். இவங்க ஒன்று தனியாக எம்மாவு போயிருப்பாங்க, இல்லை தனியாக திரும்பவும் எருசலேமுக்கு போயிருப்பாங்க. கடவுளை பார்த்துட்டோன்னு அங்கேயே என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுடைய அந்த காரியமானது முடிந்து போயிருக்கும். அவர் கடைசி வரைக்கும் அவரை வெளிப்படுத்தாதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 13 கிலோமீட்டர் ஆண்டவரோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கூட பிரயாணம் பண்ணணும்னு அவருக்கும் விருப்பம் இருக்கிறது. நம்ம ஒரு வேளை அவரை கூப்பிடுறோமோ கூப்பிடலையோ, இங்கே அவங்க கூப்பிட்டாங்களா 2 சீடர்களும், அவங்க பாட்டுக்கு ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு போகிறாங்க. சடனாக ஒரு மிடில் ஆஃப் த ஜேர்னி தான் யார் போகிறதாங்க, இயேசுவானவர் போகிறாரு. கூப்பிடல, வாங்கன்னு யாருமே அவரை
கூப்பிடல. கூப்பிடாதப்பயும் அவருக்கு அவருடைய சீடர்கள் ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாங்க, சோகமா பேசிட்டு போறாங்க. நான் என்ன பண்ணணும்? இப்போ அவங்க கூட இருக்கணும். அவங்க கூட நான் பேசிட்டு போனா, அவங்க கூட நான் பிரயாணம் பண்ணா, அவங்களுடைய குழப்பங்கள், ஏமாற்றமான சூழ்நிலைகள்லாம் என்ன ஆயிடும்? மாறிடும் அப்படின்னு கூப்பிடாத போதிலும் ஆண்டவர் அங்க போய் என்ன பண்றாரு? அவங்க கூட பிரயாணம் பண்ணுகிற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நீங்களும் நானும் இந்த நாள்ல கூட வணங்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா, சில நேரங்கள்ல நீங்க கூப்பிட மாட்டீங்க. ஆனாலும் குழப்பமான சூழ்நிலையில, ஏமாற்றமான சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா உங்கள் மத்தியில இருப்பா. அதுதான் பயணத்தில் உடனிருக்கும் ஆண்டவர். உங்க கூடவே இருந்து நான் என்ன பண்ணுவேன்? உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் கேட்டு, அதுக்கு தேவையான தீர்வுகளையும் கொடுத்து உங்களை கொண்டு போய் எங்க நான் சேர்ப்பேன்? உங்களுடைய டெஸ்டினேஷன், உங்களுடைய இலக்குல நான் சேர்ப்பேன். அப்போ நம்ம சேவிக்கிற ஆண்டவர் வந்து எங்கேயோ ஒரு டெஸ்டினேஷன்ல ஒரு இலக்குல நம்ம வருவோம் அப்படின்னு வெயிட் பண்ற ஆண்டவர் கிடையாது. நம்ம கூட என்ன பண்றாரு? பிரயாணம் பண்ணி நம்மளை கொண்டு போய் இலக்குல சேர்த்து விடுகிற ஆண்டவர். நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணும்போது எந்த வழியில போவோம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட கேட்போம் இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? நமக்கு இப்படி போங்க அப்படி போங்க நமக்கு வந்து டைரக்ஷன்ஸ் காட்டி விட்டுடுவாங்க. அப்படி டைரக்ஷன் சொல்லி நம்மளை அப்படியே விட்டுடுறதுக்கும், ஓ அந்த இடமா எனக்கு தெரியும் வா நம்ம போகலாம், நம்ம கூட கூப்பிட்டுட்டு போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. டைரக்ஷன் காட்டி விட்டுட்டா போயிடுவோம், நம்ம நல்லபடியாக போய் சேர்ந்துருவோன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் ஐயோ நம்ம கரெக்டாக போயிடுவோமா? கூகுள் மேப் மாதிரி இவங்க சொன்ன வழி எங்கேயாவது நம்மளை கொண்டு போயிட்டு வேற வழியில் விட்டுருமா அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்கும். குழப்பத்திலே நம்ம என்ன பண்ணுவோம்? கூகுள் மேப் அப்படி தானே சொல்லுதுங்க. போட்டுட்டாலும் நமக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பாக கொண்டு போய் நம்மளை கரெக்டான இடத்துல விட்டுருமா விட்டுறாதான்னு கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டே குழப்பத்திலேயே தான் நம்ம போவோம். அப்படி டைரக்ஷன் சொல்லி விட்டுட்டாங்கன்னா நம்ம எப்படி போவோம்? குழப்பத்திலே போவோம். ஆனால் அது எனக்கு தெரிஞ்ச இடம், நீ கூட வா அப்படின்னு ஒருத்தவங்க நம்மளை கூப்பிட்டுட்டு போகும்போது அது எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அப்போ ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு இலக்கில் நின்றுட்டு இதுதான் உனக்கு நான் வைத்திருக்கிற இலக்கு, நீ வா அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த இலக்கு வரைக்கும் நம்மளை கூப்பிட்டுட்டு போகிறாரு. அது ஒரு வேளை தொடக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை மிடில் ஆஃப் த ஜேர்னியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? நம்ம கூட அந்த பிரயாணத்தில் நீ வா, நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன். அந்த பிரயாணத்தின் போது நீ உன் கவலைகளெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கான தீர்வை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசிக்கிட்டே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை கரெக்டான அந்த டெஸ்டினேஷனில் கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க 33வது வசனம். போதுங்க ஐயா. 33வது வசனத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு சின்ன காரியம் என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்க? திரும்பி போய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 13 கிலோமீட்டர் என்ன பண்ணிட்டாங்க? ஆல்ரெடி வந்தாச்சு எம்மாவுக்கு. கடவுளை பார்த்த உடனே அவங்களால என்ன பண்ண முடியல? சும்மா இருக்க முடியல. திரும்ப 13 கிலோமீட்டர் எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு போகிறாங்க. இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய காரியம் என்னென்னா, ஒருவேளை நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய ஏமாற்றமான சூழ்நிலைகளும் நம்மளுடைய கவலைகளும் கடவுளை விட்டு ஒருவேளை நம்மளை என்ன பண்ணியிருந்தா, பின்னாடி தள்ளி வைத்திருந்தா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப ஆண்டவர்கிட்ட போகணும். நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? நான் போகிற வேலை சரியில்லை, வேலை செய்கிற இடத்துல என்னை யாரும் என்ன பண்ணுறதில்ல, ஒழுங்காக மதிக்கிறதில்ல, குடும்பத்தில் என்னை யாரும் மதிக்கிறதில்ல, என்னுடைய நண்பர்களுக்குள்ளே இப்படி பிரச்சனை. அப்போது அநேக பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. இதுக்கெல்லாம் யாரை நம்ம காரணம் சொல்லிடுவோம்? எல்லாத்துக்கும் காரணம் யார்? கடவுள் தான். ஏன் கடவுளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு இப்படி கஷ்டமாக கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? நீங்கள் என் கூடையே இல்லையா? நீங்கள் என்னை பார்க்கலையா? நீங்கள் எனக்கு இதெல்லாம் சரி செய்ய மாட்டீங்களான்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? நம்ம கடவுள் மேலே சொல்லிடுவோம். அப்படி ஒரு வேளை நம்ம கடவுள் மேலே சொல்லி கடவுளை விட்டு ஒரு வேளை நம்ம தள்ளி இருந்தோன்னா, ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு? இந்த காரியங்கள் மூலமாக நம்மளை திரும்ப அழைக்கிறாரு. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட நான் என்ன பண்ணுறேன்? பிரயாணம் பண்ணுறேன். உங்களை வாழ்க்கையாகி இந்த பிரயாணத்தில் ஒரு ஒரு அடியிலும் நான் என்ன பண்ணுறேன்? உங்களோடு கூட நானும் அடி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி, அப்போ இந்த நாளில்
எப்படி சீடர்கள் வந்து அவங்களுடைய அந்த கவலைகள் எல்லாம் மாறின உடனே திரும்பி போனாங்களோ, அதே மாதிரி நாமும் என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல திரும்பி போகணும். அப்படி திரும்பி போகும்பொழுது நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதம் 121வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும், தாவீது எந்த அளவுக்கு அதை அனுபவிச்சிருந்தா அந்த காரியங்களை எழுதியிருப்பாரு. எந்த சைடில் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் கடவுள் உங்க கூட இருக்கும் பொழுது என்ன ஆகாது? ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ இன்று நாம தியானித்த இந்த 3 காரியங்கள், பயணத்தை வழி நடத்தும் ஆண்டவர், நமக்கு முன்னாடி போய் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி நம்மளை நல்ல வழியில கொண்டு போறாரு. ஒருவேளை அந்த பிரயாணத்துல நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நம்மளோடு கூட இருந்து எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாக்க போறாரு. அது மட்டும் இல்லாம நம்மளை கொண்டு போய் நம்மளுடைய இலக்கை அடைகிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன பண்ண போறாரு? டிராவல் பண்ணி நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் அந்த டிராவல்லே என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? சரி செய்து ஒரு சந்தோஷமா நம்ம ஒரு சந்தோஷ முகத்தோட நம்மளுடைய இலக்கை அடைகிறவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அப்போ இந்த நாளிலும் நம்ம இந்த காரியங்களை நம்ம விசுவாசிக்கணும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு அப்படின்ற விசுவாசம் மட்டும் இல்லாம அவர் எங்க இருக்காரு? என் கூட இருக்காரு, என்னுடைய உடன் பயணியா இருக்கார், என் கூட அவர் என்னுடைய வாழ்க்கையில பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற விசுவாசத்தோடு கூட நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாளில் வந்து நம்ம இந்த ஆலயத்தை விட்டு இங்கே இருக்கும் பொழுது, இங்கேருந்து செல்லும் போதே இங்கேருந்தே நம்மளுடைய பிரயாணம் தொடங்கிருச்சு. யாரோடு கூட அந்த பிரயாணம் இருக்க போது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உடன் பயணியாக நம்ம வைத்திருக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.